இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி, தேவனே எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தேவன் நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ தேவன் பேசுங்க. இந்த வார்த்தையை கொண்டு தேவன் எங்களோடு இடைப்படுங்க. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களோடு பேசட்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் எங்கே குறைவுபட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவன் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நீங்கள் அனுகிரகம் செய்வீராக. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு, உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 2 மிஷனரிங்க என்ன பண்ணாங்களாம், ஊழியத்துக்காக ஒரு மலை பிரதேசத்தில் போனாங்களாம் ஊழியத்து நிமித்தம். திடீர்னு அந்த அந்த காட்டு பகுதியில் போகும்போது அந்த எல்லையில் கால் வைத்தவுடன் பயங்கரமான ஒரு வயிற்று வலி வந்துருச்சு. 2 பேர்த்துக்குமே வந்துருச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் துடிக்கிறாங்களாம், அலறாங்களாம், கத்துறாங்களாம். ஒன்றுமே பண்ண முடியலையாம். ஒரு மணி நேரம் இருக்குமா, 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குமா. திடீரென்று அந்த வயிற்று வலி மறைந்து போய்விட்டது. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. சில நாள் கழித்து ஒரு உபவாச கூட்டத்தில் போய் கலந்து கொள்ள போனார்களாம். அப்பொழுது ஒரு சகோதரி வந்து கேட்டாங்களாம், இது மாதிரி உங்களுக்கு இந்த நாளில் இந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொன்னாப்லையா, இது மாதிரி நாங்கள் வந்து ஊழியத்து நிமித்தம் அங்கே கடந்து செல்லும் பொழுது என்ன நடந்துச்சு, எங்களுக்கு திடீரென்று வயிற்று வலி வந்து விட்டது. 1 ஹவருக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வயிற்று வலி மறைந்து போயிடுச்சு. எப்படி மறைந்து போச்சு, எதனால் வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு புரியவே இல்லை, இன்ன வரைக்குமே புரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ உடனே அந்த சகோதரி சொன்னாங்களாம், உங்களை குறித்து தேவன் எனக்கு காண்பித்தார். நான் வேலைக்காக கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தேவன் என்னோடு இடைப்பட்டார். நீ உடனே வீட்டிற்கு திரும்பி போய் தேவ சமூகத்தில் நீ ஜெபி அப்படின்னு சொன்னான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன பண்ணேன், உடனே வீட்டுக்கு திரும்பி வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்தேன். அமரும் பொழுது தேவன்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் வந்து என்னைய ஜெபிக்க சொல்கிறீங்க, எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய மகன் ஊழியத்து நிமித்தம் ஒரு காட்டுப்பகுதிக்குள் சென்று கொண்டிருக்காங்க. அங்கே உள்ள எல்லை பிசாசு என்ன பண்ணிடுச்சு, அவங்களை தொடப்போகுது. அதனால் நீ என்ன பண்ண, நீயே ஜெபி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவங்க என்ன பண்ணாங்களாம், ஜெபித்தாங்களாம். அவங்க ஜெபிக்க 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 தேவன் விடுதலையை கொடுத்தார். அப்போ நம்ம நினைக்கலாம், ஏன் அந்த 2 மிஷனரி தானே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்போ ஏன் வந்து அவங்களோடு தேவன் போய் பேசாமல் இவங்களை ஜெபிக்க வைக்கிறாரு அப்படின்னா, தேவன் ஜெபத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் ஜெபத்தை விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு ஜெபத்தில் பிரியப்படுகிற தேவன். அப்ப பாருங்க, பாதிக்கப்பட்ட அந்த மனிதனிடத்துல தேவன் பேசாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனிடத்துல தேவன் பேசி என்ன பண்ணா, ஜெபிக்க வைத்தார். அப்படிதான் இந்த நாட்களில் தேவன் நம்மளிடத்துல என்ன சொல்றாரோ அதை செய்ய நம்ம சித்தமாக இருக்கணும்.
அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யோனாவின் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 1072வது பக்கம். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, ஜெபத்தின் மேன்மையும் உபவாசத்தினுடைய மேன்மையும். ஜெபம், உபவாசத்தினுடைய மேன்மை. ஜெபத்தின் மேன்மை, உபவாசத்தின் மேன்மை. இப்போ ஜெபத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உபவாசத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஒரு தேவ மனிதன் இருக்கிறார், யோனா இருக்கிறார், அமித்தாயின் குமாரனாகிய யோனா. அந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது? மகனே, நீ நினைவே பட்டணத்திற்கு போ. அதாவது அந்த நினைவே பட்டணத்துக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. அப்ப பாருங்க, நம்ம இப்ப ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம். ஆண்டவர் சொல்றாரு, மகனே இந்த வீட்டில் போய் இந்த ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா நம்ம போய் பிரசங்கி தருவோம். ஆனா அதே வீட்டிற்கு போய் ஒரு துக்க செய்தியை சொல்லு அப்படின்னா எப்படி இருக்கும்? அவங்க நம்மளை அடிச்சிட மாட்டாங்க. அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் யோனா இருக்கிறார். விரோதமாக பிரசங்கி அவர்களுக்கு அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அக்கிரமம் என்ன பண்ணிச்சான்? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. தேவ பிள்ளைகளாகிய நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பாவமும் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறதா இருக்கிறது. போடப்பட்டிருக்கு பாருங்க, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்ம செய்யற அக்கிரமம் தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து போகிறதா இருக்கிறது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, அப்ப தேவன் நம்மகிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மகனே, இந்த காரியத்தை நீ செய்யி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து செய்யணும். அதை விட்டுட்டு தேவ சமூகத்தை நின்று இருந்து நம்ம விலகி போனோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். அப்படிதான் யோனாவுக்கு நடந்தது. யோனா என்ன பண்ணாராம்? தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அங்கே என்ன பண்ணாரு? கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். இப்ப தேவன் ஒரு காரியத்தை நம்மளிடத்துல சொல்லுகிறார், தேவன் ஒரு சம்பவத்தை நம்மளிடத்துல சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவ சமூகத்தை நின்று விலகி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்கிற பொழுது என்ன நடக்குமா? ஒரு பெருங்காற்றை வரவிட்டார். சமுத்திரத்தில் ஒரு பெருங்காற்று வந்துருச்சு. கப்பல் போய் கொண்டு இருக்கிறது. எல்லாம் மகிழ்ச்சியோட கப்பல்ல போய் கொண்டு இருக்கிறாங்க. பெருங்காற்று வந்துருச்சு. அப்ப உடனே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். தேவன் சொல்வதை கேட்காமல் விலகி நம்ம போனோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கொந்தளிப்பை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பெரிய பாடுகளை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒரு பெரிய துக்கங்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அப்ப பாருங்க, அப்ப அந்த கப்பல் உள்ளவங்க பயப்படுறாங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. பயந்து தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. இது யாரால வந்ததுன்னு தெரியல. அப்ப நமக்கு ஒரு பாடுகள் வருது, நமக்கு ஒரு வேதனை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும்.
இந்த இந்த சம்பவம் எதனால நடைபெற்றது, நமக்கு ஏன் அந்த துக்கம் வந்துச்சு, நமக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு, நமக்கு ஏன் அந்த பாடுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிதான் இவங்க என்ன பண்ணாங்க, கப்பல்ல இருக்கிற அந்த அதிகாரிகள் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து என்ன பண்ணாங்களாம், ஒருவேளை வெயிட் அதிகமாயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பாரத்தெல்லாம் என்ன பண்ணாங்களாம், எடுத்து கடல்ல போட்டாங்களாம். அப்படிதான் தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத பாரத்தை, தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து தூர கடலுக்கு அடியில போடுகிறது போல எப்படி இவர்கள் போட்டார்களோ அது போல நம்ம என்ன பண்ணும், கசப்பு என்கிற காரியம், பகை என்கிற காரியம், அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கடலுக்கு அடியில என்ன பண்ணணும், தூக்கி எறியணும். அப்பதான் தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எரிந்து விட்டார்கள். யோனோவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இன்னைக்கு அப்படிதான் நமக்கு அநேக பாடுகள் வருது. ஒரு பக்கம் ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள், பண கஷ்டத்தினால நெருக்கப்படுகிறார்கள், வியாதினால நெருக்கப்படுகிறார்கள், சொந்த பந்தங்களால நெருக்கப்படுகிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களால நெருக்கப்படுகிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தேவ பிள்ளைகள் அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறோம். எதை குறித்து கவலை இல்லை. தேசத்தில் நடக்க போற காரியங்களை குறித்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கவலையும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறோம். தேசத்தில் எவ்வளவோ காரியங்கள் சம்பவிக்கிறது, கடல் அலை வருகிறது, கொரோனா வருது, வியாதி பெருகிருச்சு, ஆஸ்பத்திரியில் ஜனங்கள் கொத்து கொத்தாய் ஜனங்கள் போய் கியூல மணிக்கணக்கில் நிக்கிறாங்க, வியாதி பெருகிருச்சு. இவர்களுக்கெல்லாம் யார் ஜெபிக்கிறது? நம்ம மேல விழுந்த கடமை, அதை நம்ம செய்யாதபடிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வேலை உண்டு, வெட்டி உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். நாங்களா எங்க கடவுளை வேண்டிட்டோம், ஒன்னும் நடக்கல. நீ என்ன பண்ணு, உன்னுடைய கடவுளை நீ வேண்டுகிற வேலையில ஒருவேளை தேவன் நம்மளை தப்பு வைப்பார். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காரியங்கள் யார் நிமித்தம் வந்தது? நமக்கு ஒரு பாடுகள் வருது, நமக்கு ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். இது இந்த காரியங்கள் எதனால சம்பவித்தது, யாரால வந்தது? நம்மளுடைய ஜெப குறைவா, வேத வாசிப்பு குறைவா, வாயின் வார்த்தையினால பேசின குறைவா, எதனால வந்தது அப்படி என்று நம்ம என்ன பண்ணணுமா, யோசிக்கணும். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படிக்கு அறியணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சூழ்நிலைகள் வருது, நமக்கு ஒரு காரியங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். குடும்பமாக உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கணும். நான் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம் போட்டி போட்டுக்கொண்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வருகிற தீமை நம்மளை சுட்டரித்து விடும். நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னதான் ஜெபிக்கலாம், என்னதான் உபவாசம் இருக்கலாம், ஆனா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இது எதனால வந்துச்சு, இந்த பாடுகள் நம்மளுடைய குடும்பத்துல எதனால வந்துச்சு? சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், குடும்பமாய் உட்கார்ந்து
ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் உட்காரணும். உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? காரியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், ஆராய்ந்து பேசணும். குடும்பத்தினுடைய காரியங்கள் என்ன, நம்ம எப்படி இருக்கணும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், தேவன் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்ப நம்ம உட்கார்ந்து பேசும்போது தான் நம்மளுடைய காரியங்கள் என்ன, நம்மளுடைய குற்றங்கள் என்ன, நம்மளுடைய பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? ஆராய முடியும். ஆராய்ந்து அதுக்கு தீர்வு காண முடியும். ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று எங்களுக்கு நீ சொல்ல வேண்டும். எதனால இந்த ஆபத்து வந்துச்சு, எதனால இந்த பாடுகள் வந்துச்சு? புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். நாமே நிதானித்து பார்க்கணும், நாமே ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொருவரும் நம்மளுடைய காரியங்கள் என்ன, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, வேத வாசிப்பு எப்படி இருக்குது, நம்மளுடைய சுபாவத்தில் மாற்றம் இருக்குதா, 2023 இருந்தது போலவே இருக்கிறோமா, புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோமே, நம்மள இடத்துல என்ன மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல உள்ள தவறுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். உடனே பாருங்க, அவர் கேட்கிறாரு, ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், உடனே அவர் கேட்கிறாரு பாரு, உன் தொழில் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி. நம்மகிட்ட யாராவது வராங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஃபுல்லா விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரச்சனையோட வருவாங்க, வேதனையோட வருவாங்க, துக்கத்தோட வருவாங்க, வியாதியோட வருவாங்க. உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் ஏது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தங்க வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள நம்ம கரிசனையோட விசாரிக்கணும். கரிசனையோட நம்ம விசாரிக்கணும். என்ன வேலை பாக்குறீங்க, என்ன தொழில் செய்யறீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, உங்களுக்கு வருமானம் என்ன இருக்குது, எதனால இந்த சூழ்நிலை உங்களுக்கு கடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அவன் சொல்றான், நான் ஒரு எபிரேயன், கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். சொல்றாரு பாருங்க, நான் ஒரு எபிரேயன், கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அப்ப அந்த பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அந்த பயம் இல்லை, கர்த்தரிடத்தில் இருந்து பயப்படுகிற பயம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருக்கணும். நம்ம கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருந்தோம்னா தேவன் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவன் கர்த்தருடைய சமூகத்தின் என்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால், நமக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், இது எதனால வந்துச்சு, எதனால சம்பவிச்சு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனா 2024 தேவன் அதை கண்டுபிடித்து அதை சரி செய்ய தேவன் அனுகிரகம் செய்தார். இன்றைக்கு விடுதலையோடு தேவனை துதித்து ஆராதனை செய்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். அப்ப பாருங்க, அவரு என்ன சொல்றாரு? அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய்? அதாவது ஒரு மனிதன் செய்கிற தவறு நிமித்தம், அந்த கப்பல்ல யோனா செய்த ஒரு தவறு நிமித்தம் அந்த கடல்ல இருந்த, அந்த கப்பல்ல இருந்த எல்லா ஜனங்களும் மறிக்கக்கூடிய அளவுக்கு, கப்பல் கவிழக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது. இதற்கு யார் காரணம்? யோனா தான் காரணம்.
ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தர் சொல்லப்பட்ட பட்டணத்துக்கு செல்லாமல் தர்சீசுக்கு ஓடி போனான். கப்பல்ல வந்து படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று அறிவித்தான். அவர் சொன்ன உடனே பாருங்க, சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால். கொந்தளிக்குது. உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமா, பாடுகளா, வேதனையா, துக்கமா, துயரமா, கண்ணீரா, கடல் கொந்தளிக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கை கொந்தளித்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை விடுவிக்க, தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உடனே அவங்க கேட்கிறாங்க பாருங்க, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, சரி இப்ப நீ வந்துட்ட, இந்த பாவத்துல விழுந்துட்டோம், இந்த காரியங்களை விழுந்துட்டோம், இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படிங்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், கசப்புகள் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணுமா? சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் அப்படி என்று தேவன் சொல்லுகிறார். உடனே என்ன பண்ணாங்களாம்? அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கோ. அப்ப நீங்க இந்த பாடுகள், இந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பினாதான் உங்களுக்கு ஒரு அமைதல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அமைதல் வேணுமா? உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணுமா? உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணுமா? என்ன பண்ணுங்க, நீங்க அமர்ந்திருங்கள். சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்து இருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பெரியவர்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம். யாராவது ஒருவர் செய்கிற தவறு நிமித்தம் வீட்டுல பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள். அப்படிதான் பாருங்க, யோனா செய்த அந்த தவறின் நிமித்தம் ஜனங்களெல்லாம் கலங்கி போய் நிக்கிறாங்க. எப்படி நம்ம தப்புவிக்கப்படுவோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கள் பாருங்க, கரை சேருவதற்கு தண்டு வலித்தார்கள், வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே போயிருந்தது. நம்மளுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பாம, நம்மளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு மனம் திரும்பாம, நம்ம என்னதான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும், என்னதான் வேத வாசித்து கொண்டு இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? அதுல இருந்து மனம் திரும்ப முடியாது. அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, குடும்பமா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து வெளியில வர முடியலையா? கடன் பிரச்சனை நெருக்குதா? இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலையா? குடியிலிருந்து விடுதலை பெற முடியலையா? விபச்சாரத்திலிருந்து விடுதலை பெற முடியலையா? போதை வஸ்துக்கள் இருந்து விடுதலை பெற முடியலையா? சினிமாவிலிருந்து விடுதலை பெற முடியலையா? என்ன பண்ணுங்க, நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர்தான் உங்களுக்கு விடுதலை, அவர்தான் உங்களுக்கு சொல்யூஷன், அவர்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும். யோனா செய்த
இந்த பாவத்தின் நிமித்தம் எங்களை என்ன பண்ணிடாதீங்க, நீங்க அழிச்சு போட்டுறாதீங்க. நம்ம குடும்பத்துல நம்ம ஒருவர் செய்யற பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் நம்மளுடைய குடும்பமே பாதிக்கப்படுகிறது. குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேலே சுமத்தாதையும். நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் யாருக்கும் எந்த விதமான தீமையான காரியங்களும் வராதபடிக்கு, அவர்களுடைய குற்றங்கள் எங்கள் மேல் சுமராதபடிக்கு எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். தேவரே, கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த சூழ்நிலைகள் இருக்குது, உங்க சித்தம் என்ன? நான் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். எந்த மனிதனும் நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, எந்த மனிதனும் நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்ட்ட வாங்க சுகம். இயேசுவை தவிர வேற யாரும் சுகம் கொடுக்க முடியாது, இயேசுவை தவிர யாரும் விடுதலை கொடுக்க முடியாது, இயேசுவை தவிர யாரும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. உடனே பாருங்க, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். அவ்வளவுதாங்க. நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணணும்? தூக்கி சமுத்திரத்தில் போட்டுடணும். தேவனுக்கு நேரம் போட்டுடணும், ஆழத்துல போட்டுடணும். அப்படி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுட்டோம்னா அந்த பொருளை போய் நம்ம எடுக்க முடியுமா? முடியாது. ஆமா, ஆழத்துல போயிரும். எவ்வளவு விஞ்ஞானம் வந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்படிதான் நம்மளுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக நம்ம அறிக்கையிட்டோம் என்றால், தேவனுக்கு முன்பாக நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டோம்னா தேவன் நம்மளுடைய பாவங்களை முதுகுக்கு பின்பாக எரிகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது, ஆண்டவரே இந்த பாடுகள் எங்களுக்கு வந்திருக்கு, எங்களுக்கு உதவி செய்யுங்க, பொருத்தனையோடு. ஆண்டவரே, நான் அதிகாலையில் எழுந்திருத்து ஜெபிப்பேன், இத்தனை அதிகாரம் வேத வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு பொருத்தனை, ஆண்டவருக்கு பிரியமான பொருத்தனைகளை நம்ம செய்கிற வேளையில தேவன் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டாங்க, கடல்ல தூக்கி போட்டாங்க. போட்டோன்னு பாருங்க, அங்க ஒரு மீனுக்கு கட்டளை இட்டாரு ஆண்டவர். ரெடியா நிக்குது, தூக்கி போடுறாங்க, மீன் வாயை பழந்துட்டு அப்படியே நிக்குது. யோனாவை தூக்கி போட்டாங்க கடல்ல, போட சொல்லிட்டாரு அவரு, என்னாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்ணிட்டாங்க? யோனாவை தூக்கி போட்டோன்னு மீனின் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். இதுவே அவர் சொன்னப்பயே உடனே போயிருந்தா, அவர் சொன்னப்பயே உடனே செஞ்சிருந்தா, அவர் சொன்னப்பயே இந்த காரியத்தை நம்ம செஞ்சிருந்தா இந்த வேதனை தேவையா? மீனின் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு யோனா. அப்படிதான் நம்ம பாருங்க, ஆண்டவர் நம்மளை சுகமாய் வைத்திருக்கும் போது, சமாதானத்தோடு வைத்திருக்கும் போது, பலனோடு வைத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தேவனை நோக்கி கூப்பிட மாட்டோம். ஒரு பாடுகள் வரும் பொழுது மாத்திரம்தான் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஒரு மரணம் வருகிற பொழுதுதான் தேவனை நோக்கி கூப்பிடுவோம்.
என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அந்த நெருக்கத்தின் மத்தியில கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, இந்த பாடுகள் வேணாம் ஆண்டவரே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் உத்தரவு கொடுக்கணுங்க நமக்கு. அவர் உத்தரவு கொடுத்தா மாத்திரம் தான் நமக்கு விடுதலை. அவர் உத்தரவு கொடுக்கலன்னா நமக்கு விடுதலையே கிடையாது. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என சத்தத்தை கேட்டீர். பாதாளத்துல இருக்கிற மாதிரி இருக்குதா மீனி வயிற்றுக்குள்ள இருக்கிறது. ஆமா, அப்ப பாருங்க, அப்ப பாதாளத்துக்குள்ள இருக்கிறது போல நான் இருக்கிறேன். சமுத்திரத்தின் நடுமையமாக ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. தண்ணி அடிக்குது, வெள்ளம் அடிக்குது, ஆனா மீன் என்ன பண்ணுது, அப்படியே வாயை பிளந்து அப்படி மூடிட்டு என்ன பண்ணுது, அது சாப்பிடாம அது பாசிங் இருக்குது. ஏன்னா பௌத்துக்குள்ள இருக்காரு, வெளியில வரணுமே உயிரோட. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பாசிங்கப்பா. நம்ம பாசிங் போடலன்னா தேவன் நம்மளை பாசிங் போட வைப்பா. பாசிங் போடலன்னா என்ன பண்ணுவார், போட வைப்பார். நானும் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் சொல்றாரு. நான் தள்ளப்பட்டுட்டேன், உன்னுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். ஆண்டவரே, என்னைய ஜீவனோடு வெளியில விட்டுட்டீங்கன்னா நான் தேவ சமூகத்துக்கு வருவேன், உம்மை நோக்குவேன். கடற்பாசி என்னை சூழ்ந்து கொண்டது, ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது. கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு முன்பாகவே சொல்றாரு, தேவன் என்னை தப்புவித்துட்டாரு. அதாங்க விசுவாசம், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். தப்புவித்து என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அவர் எப்ப நினைக்கிறாராம், தன்னுடைய ஆத்துமா சோர்ந்து போகிற வேலையில. ஏன் இது ஆண்டவர் சொல்றப்பே செஞ்சிருந்தா? அப்படிதான் நம்மள என்ன பண்றோம், நம்ம நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, காயப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், விண்ணப்பம் பண்றோம். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்யறேன், என்னைய இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. அப்படிதான் நம்ம கேட்கிறோம். பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த அக்கிரமம் செஞ்சுட்டேன், இந்த மீறுதல் செஞ்சுட்டேன், என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க. ஆனா பாவமன்னிப்பு கேட்டுட்டு அதே பாவத்தை தான் நம்ம செய்யறோம், அதே காரியத்தை தான் நம்ம செய்யறோம். நானோ வெனியில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன் சொல்றாரு. என்னை நீ வெளியே விட்டுட்டீங்கன்னா நான் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது சொல்றாரு. ஆண்டவரே, என்னை ஜீவனோடு விட்டுட்டீங்கன்னா, என்னைய சுகமா வச்சுட்டீங்கன்னா, அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்துருங்க, நான் கரெக்டா ஆலயத்துக்கு வந்துடுவேன், கரெக்டா நான் ஜெபிப்பேன், நான் கரெக்டா வேதம் வாசிப்பேன். ஆனா என்ன பண்றது இல்ல, நம்ம செய்யறது இல்லை. அப்படிதான் இங்க பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி விட்டு. ஆமா, வந்துட்டாரு.
எந்த சேதமும் இல்லாதபடிக்கு வந்துட்டார். ரெண்டாவது ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம், ஒரு காரியத்தை பார்க்க போறோம். என்னன்னா உபவாசத்தினுடைய மேன்மை பார்த்துட்டோம். இப்பொழுது உபவாசத்தினுடைய மேன்மையை நம்ம பார்க்க போகிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு 2ஆம் தடவை உண்டாகி என்ன நடக்குதான், வந்துட்டு நீ போய் நினிவேக்கு போ, நேரா நினிவேக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி. முன்னாடியும் இதே தான் சொன்னாரு, ஆனா அவர் கேட்கல. ஆனா இப்ப என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்க, ஆண்டவரே நீ இந்த சூழ்நிலையில இருந்து காப்பாற்றுங்க. சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, வயிற்றுக்குள்ள தண்ணி இருக்கும், எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும், உள்ளுக்கு முள்ளு முள்ளா இருக்கும், உள்ள குத்தும். அப்ப பாருங்க, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். இப்ப போறாரு நினைவேக்கு, ஐயா போறாரு நினைவேக்கு போறாரு. நினைவேக்கு போய் நினைவேக்கு போறதுக்கு 3 நாள் ஆச்சாம். 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம், 3 நாள் போறாரு நடந்து. போயிட்டு யோனா நகரத்தில் பிரவேசித்து நகரத்துக்குள்ள போயிட்டாரு, என்ட்ரன்ஸ் பண்ணிட்டாரு. உள்ளுக பண்ணி என்ன பண்றாராம், 1 நாள் பிரயாணம் பண்றாரு. இவ்வளவு தியாகம் பாருங்க. ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு, தேவன் கொடுத்த வார்த்தையை சொல்லுவதற்கு எவ்வளோ ஒரு பிரயாசம். இந்த பிரயாசத்தை பாடுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் பிரயாசப்படுறார். பிரயாசம் பண்ணி யோனா போறாரு. எங்க போறாரு? யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். ஒரு பட்டணத்தில், மகா பெரிய பட்டணம், அந்த பட்டணத்தில் போய் இன்னும் 40 நாளில் ஒன்று வேணாம், திருச்சி மாவட்டத்தில் வந்து நம்ம சொன்னோன்னு வச்சு விட்டுருவாங்களா மக்கள்? அதுக்கு தான் அவர் பயந்தாரு. ஆனா ஆண்டவர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே சொல்லிட்டாரு. 40 நாள்ல இந்த நினைவே பட்டணம் என்ன பண்ணப்படும்? கவிழ்க்கப்பட்டு போகும். அப்பொழுது நினைவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து அப்படியே நம்பினாங்க. தேவன் அப்படியே நம்பினாங்க. ரைட்டு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்மள இடத்துல ஏதோ ஒரு குற்றம் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டாங்க. விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். யாராரு உபவாசம் வந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு? பெரியோர் முதல் பெரியோர் சிறியோர் எட்டுடுத்தி கொண்டு இந்த செய்தி நினைவேன் ராஜாவுக்கு எட்டினது. எட்டின உடனே அவன் என்ன பண்ணானா, தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். சாம்பலை போட்டு உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே எங்கள் பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, எங்க பட்டணத்தை அழிச்சிடாதீங்க. அப்படிதான் தேவ பிள்ளைகளாகி நம்ம கேட்கணும். ஆண்டவரே எங்கள் திருச்சி மாவட்டத்தை அழிச்சிடாதீங்க, இந்த பட்டணத்தை அழிச்சிடாதீங்க, இந்தியாவை அழிச்சிடாதீங்க, வியாதினால் அழிச்சிடாதீங்க, வெள்ளத்தினால அழிச்சிடாதீங்க அப்படி சொல்லி கேட்கிற வேளையில மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும்
யார் யாரை பாசிங் போட சொல்றாரு பாருங்க. நம்ம சொல்றோம் சிறு பிள்ளைங்களால பசி தாங்க முடியாது, எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு வியாதி இருக்குது, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, என்னவா, தானும் ராஜாவும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். பாருங்க, ஆடு மாடு தண்ணி குடிக்க கூடாது, புல்லு திங்க கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் பட்னி. அவர் சொல்றாரு பாருங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டாலும் படுவார். நம்ம இப்படி உபவாசம் இருந்து தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்தோம்னா, நம்ம ஜெபிச்சோம்னா, ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நமக்கு மனம் இறங்கினாலும் மனம் இறங்கிடுவாரு. அப்படிதான் நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, வேதனை வரும்போது, துக்கங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? தேவனை நோக்கி கதறணும், தேவனை நோக்கி கதறணும். தேவனே, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவீங்க, இந்த பாடுகளிலிருந்து எங்களை விடுவீங்க. தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். அப்ப பாருங்க, தேவனே மனம் இறங்கிட்டார். இன்றைக்கு மனுஷன் தான் மனம் இறங்கிறது இல்லை. நான் பாவம் செய்யறதுலேருந்து மனம் திரும்பிட்டேன், குடியிலேருந்து மனம் திரும்பிட்டேன், போதை வசுகளிலிருந்து மனம் திரும்பிட்டேன், வியாதி இந்த விபச்சாரத்திலிருந்து மனம் திரும்பிட்டேன் அப்படி சொன்னாலும் இன்னைக்கு மனுஷன் மன்னிக்கிறது இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டேன், 40 நாள்ல இந்த பட்டணத்தை அழிப்பேன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க பட்ட மனசாபத்து நிமித்தம் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்லுவார். அப்படியாக கண்களை மூடி நம்ம செபிப்போம். தேவனே, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. அப்படியே எல்லாரும் முழங்கால் படியிட்டு தலையை தாழ்த்தி தேவனுக்கு நேராக நம்ம செபிப்போம். தேவனே, அம்மாப்பா, நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, ஜெபத்தினுடைய மேன்மையை பார்த்தோம் ஆண்டவரே, உபவாசத்தினுடைய மேன்மையை பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, ஜெபத்தினால எவ்வளோ ஒரு மேன்மை கிடைக்கிறதுன்னு பார்த்தோம், உபவாசத்தினால எவ்வளோ ஒரு மேன்மை கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். தேவனே, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. இந்த வார்த்தை எங்கெல்லாம் சொல்லுகிறதோ, இப்பா யாரெல்லாம் கேட்குறார்களோ, ஃபேஸ்புக் மூலியமாக, யூடியூப் மூலியமாக, அம்மாப்பா இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பட்டும், அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பட்டும், போதை வஸ்துகளிலிருந்து மனம் திரும்பட்டும். எவ்வளவு பெரிய பாவம் வேணாலும் நம்ம செய்து இருக்கலாம். தேவ சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு, தேவனே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படி சொல்லி கேட்கிற வேளையில தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனே, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவர். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள்லாம் உடைக்கப்படட்டும், சத்துரு கோட்டையெல்லாம் முறியடிக்கப்படட்டும். தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.